இன்றைய நாளில கூட நம்ம ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். மிஷனரிகளை குறித்து நாம் படிப்பது. ஏனென்றால் நம்முடைய வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களை குறித்து அல்லது பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை குறித்து நம்ம வேதாகமத்திலே பார்க்கிறோம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓடக்கடவோம். பிரியமானவர்களே, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அப்போஸ்தலர் காலம் வரைக்கும் நமக்கு அநேகரை தெரிந்திருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர் காலத்திலிருந்து இன்றளவும் உள்ள அநேக மிஷனரிகளை அல்லது சபை பிதாக்களை, ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களை குறித்து இன்றைக்கு உள்ள சபையானது அறியாமல் தான் இருக்கிறது. அதனாலே பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே நம்ம மிஷனரியோடைய பயோகிராபியை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த மிஷனரி என்ற அந்த வார்த்தை எதிலிருந்து வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் என்ற வார்த்தைக்கு அப்போஸ்டோலஸ் என்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் அந்த பதம் வந்தது. இதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அனுப்பப்பட்டவர். அப்போ அதனுடைய லத்தீன் வேர்டு தான் மிசியோனிஸ். இந்த மிசியோனிஸ் என்ற வேர்ட்ல இருந்து தான் மிஷனரி என்ற வார்த்தையானது வந்திருக்கிறது. அப்ப இதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் தேவனால் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும்படி இந்த பூலோகத்திலே தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அவர் அனுப்புகிறார். இதுதான் அந்த மிஷனரிக்குள்ள அந்த அர்த்தம். அப்ப இன்றைக்கு நம்ம யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும். யார் இவர்? நம்ம எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருக்கோம், வில்லியம் கேரியை குறித்து. ஆனால் இவரை குறித்து கண்டிப்பான முறையில நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நபராக இந்த வில்லியம் கேரி என்பவர் இருக்கிறார் என்பதை நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும். இவர் ஒரு வார்த்தையை அவர் அடிக்கடி சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்று சொன்னால், நீங்க வாசிங்க, இதுல என்ன போட்டிருக்கிறது? கடவுளிடம் இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், கடவுளுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார். பிரியமானவர்களே, இவருடைய அந்த ஒரு கோட் இதுதான். இதைத்தான் அவர் பிரசங்கித்தார். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், கடவுளிடம் இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், கடவுளிடத்திலிருந்து பெரிய காரியங்களை சாதிக்கப்பார் என்பதுதான் இவருடைய அந்த ஒரு அவருடைய அந்த பிரசங்கம் அல்லது அவருடைய வாழ்க்கையினுடைய மைய புள்ளியாக இந்த காரியம் தான் இருந்தது. இப்பொழுது இந்த வில்லியம் கேரியை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம விரிவாக சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். ஒருவேளை இதுல எழுதப்பட்டது அநேகமாக இருக்கலாம், அதை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் எது முக்கியமான ஒரு பாயிண்டோ அதை மாத்திரம் இந்த சுருக்கமான நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். இதுல நம்ம பார்க்கும் பொழுது கேரியனுடைய அந்த சைல்டுஹுட், அந்த அவருடைய அந்த சிறு பிராயத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த கேரி 1761 இங்கிலாந்துல இவர் பிறக்கிறார். ஆனால் இவருடைய பெற்றோர்கள் ஒரு நெசவு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 5 பிள்ளைகள் இவர்களுக்கு. இதுல மூத்த மகனாக தான் அந்த வில்லியம் கேரி என்பவர் அவர் பிறக்கிறார். பிரியமானவர்களே, இவருடைய இந்த குடும்பமானது ஒரு சாதாரண ஒரு குடும்பமாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவருடைய பெற்றோர்களுக்கு ஒரு ஆசிரியராக வேலை கிடைக்கிறது. ஒரு வறுமையான ஒரு சாதாரணமான குடும்பம், ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு போகக்கூடிய ஒரு குடும்பமாக அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாவது நம்ம பார்க்கும் பொழுது இவருடைய வாலிப பருவத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது இந்த கேரியனுடைய இந்த வாலிப பருவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னால், ஒரு ஷூவை பழுது பார்க்கக்கூடிய ஒரு வேலை. அதாவது நம்மளுடைய இதுல சொல்லுவோம் என்று சொன்னால் செருப்பு தைக்கும் தொழிலாளி. இவர் தன்னுடைய வயதிலே 16வது வயதிலிருந்து 28வது வயது வரைக்கும் இவர் என்ன வேலை செய்தார் என்று சொன்னால், செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலை இவர் செய்து வந்தார். அப்போ ஒரு நாளிலே இவருடைய வாழ்க்கையில இவர் கிறிஸ்தவராக பிறந்திருந்தாலும் இவர் உண்மையான ரட்சிப்பை அவர் அடையவில்லை. எப்பொழுது அவர் ரட்சிப்பை அடைகிறார் என்று சொன்னால், ஒரு நாளிலே ஒரு பணத்தை அவர் வேலை பார்க்கிற அந்த இடத்திலே
அவர் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் மாச்சுகிறார் அல்லது அவர் திருடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி திருடும் பொழுது அவருடைய இருதயமானது மிகவும் வேதனையாக குத்தப்படுகிறது. அப்படி குத்தப்பட்ட அந்த வேளையிலே தான் உண்மையிலேயே வந்து அவரை வருத்தின நேரத்திலே அவர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நேராக நடத்தப்படுகிறார். அவருக்கு தெரியும், சுவிசேஷம் எல்லாம் தெரியும். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் அவர் ஒப்புக் கொடுக்கவில்லை. அந்த ஒரு நேரத்திலே அவர் மிகவும் ஆழமாக உணர்த்தப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து என்ன செய்தார் என்றால் ஆண்டவரிடத்திலே கொடுத்தார். அடுத்ததாவது நாம் பார்க்கும் பொழுது இந்த கேரியினுடைய ஒரு ஊழிய வாஞ்சி அவருக்குள்ளாக எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், அவர் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை அவர் நன்றாக அவருடைய நண்பர் மூலியமாக அவர் தொடர்ந்து அறிந்து கொண்டே இருக்கிறார். மறுபடியுமாக அவர் ரீஃபார்ம்டு சர்ச், ஒரு பேப்டிஸ்ட் சபையிலே போய் அவர் சேருகிறார். ஆண்டவரை குறித்து இன்னும் நான் அதிகமாக அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் சேருகிறார். அப்படி சேர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு பிரசங்கமானது அவர் கேட்கிறார். என்னவென்று சொன்னால், அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் எல்லோருமே அவருடைய நிந்தைகளை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே போக கடவும் வாருங்கள் என்ற ஒரு செய்தியை அவருடைய காதிலே அவர் கேட்கிறார். இந்த செய்தி தான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரியதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. நாம் எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நிந்தையை சுமந்து நம்ம வெளியே போக வேண்டும் என்ற ஆண்டவர் அவரிடத்திலே நேரடியாக பேசுவது போல அவரிடத்திலே இருந்தது. அப்பொழுதுதான் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவர் என்ன செய்கிறார், அவர் முதலாக தன்னை அவர் அர்ப்பணிக்கவில்லை. அவர் அநேக இளைஞர்களை அல்லது அநேக சபை மக்களை வெளியிலே உள்ள ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் அவர் அநேக மீட்டிங்களை நடத்துகிறார். அப்படி மீட்டிங்களை நடத்தும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர வேண்டும், நம்முடைய சேவை அயல் நாடுகளுக்கு மிகவும் தேவைப்படுகிறது என்பதையெல்லாம் அவர் குறித்து ஒரு நாளிலே மிகவும் அவர் கண்ணீரோடு கூட பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நினைத்தார் அந்த மீட்டிங் முடிவில் அநேக பேர் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று சொல்லி. ஆனால் ஏமாற்ற விதமாக ஒருவர் கூட ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர் அந்த கேள்வி அவருக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்ம இவ்வளவாக பிரசங்கித்தும் யாருமே போவில்லையே என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் அவருக்குள்ளாக ஒரு சத்தம் கேட்கிறது, ஏன் எனக்காக நீ போக கூடாது என்ற ஒரு சத்தம் வந்து அவரிடத்தில் கேட்கிறது. ஏன் எனக்காக நீயே போக மாட்டாய் என்று சொன்னால் நீ எப்படி பிறரை அழைக்கலாம் என்ற ஒரு சத்தம் அவரிடத்திலே கேட்ட உடனே தான் அவர் முழுவதுமாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னை மிஷனரி ஊழியத்திற்கு அவர் தன்னை முதலாக அவர் ஒப்புக் கொடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவரிடத்தில் என்ன பழக்கம் இருந்தது என்று சொன்னால், அவர் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருக்கும் பொழுது கூட அவர் வந்து அநேக நூல்களை படிக்கக்கூடியவராக இருக்கிறார். கிரேக்கம், எபிரேயம், இன்னும் டச்சு என்று சொல்லி அவர் வந்து பிரெஞ்சு எல்லா மொழிகளையும் அவர் கற்கக்கூடிய ஆர்வம் உடையவராக அவர் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் இவருடைய ஊழியத்திற்கு ஏற்பவே இவரை முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகாக நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்ம கல்கத்தாவுக்கு அவர் மிஷனரி ஊழியத்திற்காக அந்த பேப்டிஸ்ட் சபையானது ஒரு நபரை அனுப்ப அவர் தீர்மானிக்கிறது. அந்த முதல் நபர் யார் என்று சொன்னால் வில்லியம் கேரி. இப்போ அந்த வில்லியம் கேரி தேவனிடத்திலிருந்து அவர் பார்க்கிறார், எந்த இடத்துக்கு நம்ம ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி வரும் பொழுது அவர் வந்து கல்கத்தாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரால் ஏவப்பட்டு கல்கத்தாவுக்கு அவர் போகிறார். இப்படிதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மிஷனரியாக இந்தியாவில வந்து கேரி வந்து போறார். யாரெல்லாம் போறார் அப்படின்னு சொன்னா, அவரும் அவருடைய நண்பரும் அவருடைய குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள், மனைவி எல்லாருமே போறாங்க. அதற்கு முன்பதாகவே அவருக்கு திருமணமானது. 20 வயதிலே டாரதி என்ற அவருக்கு ஒரு துணைவியாரை வந்து கொடுத்தார். ஆனால் அவர் திருமணம் ஆகும் பொழுதே அந்த சகோதரிக்கு சில மன வளர்ச்சியான சில பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது. மூளை கோளாறு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு டிப்ரெஷன் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருந்தது. அப்படித்தான் அவர் திருமணமும் முடிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நிலைமையிலே அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவுக்கு போய் அவர்கள் வந்து சேருகிறார்கள். அப்ப இந்தியாவுக்கு போய் அவர்கள் சேர்ந்த பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கிட்டத்தட்ட 5 மாதம் டிராவல். அந்த இதுல நீங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த 5 மாதம் அந்த டிராவல்ல வந்து அந்த கப்பலானது அது வந்து போய் சேருது. ஆனாலும் கூட சுமார் சிறிது காலமாக அவர்கள் வந்து அந்த கல்கத்தால வந்து அவங்க துறைமுகத்துல இறங்க முடியவில்லை. மிகவும் அதிகமான காற்று நீரோட்டத்தின் நிமித்தமாக அவர்கள் வந்து வெளியே நிற்க வைக்கப்படுகிறார்கள். ஏன்னா பலத்த நீரோட்டம் ஒன்று அவர்கள் கரை சேராதபடி தடுத்து நிறுத்தி நின்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுவே அவருக்கு முதலாக சுவிசேஷத்தை நாம் சொல்ல போகிறோம், மிகப்பெரியதான ஒரு எதிர்ப்பு இங்கிருந்து வரப்போகிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் அவரால் கரை சேர முடியவில்லை.
அந்த அளவுக்கு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே அந்த அந்த சம்பவமானது இருந்தது. ஆனாலும் எப்படியோ ஒரு புறமாக அவர் மறுபடியும் ஒரு சிறிய போட் மூலியமாக அவர்கள் வந்து கரை சேருகிறார்கள். அதை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த கப்பல் கல்கத்தா வந்தடைந்த நாள் திருச்சபை வரலாற்றில் ஒரு மகத்தான பொன்னாள் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் அவர்கள் வந்து குறிக்கிறார்கள். அப்போ அந்த அளவுக்கு இந்த வில்லியம் கேரியினுடைய ஊழியம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்ததாவது நாம் பார்க்கலாம். இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வில்லியம் கேரிக்கு புதிய ஒரு இடம், புதிய ஒரு கலாச்சாரம், அந்த புது இடத்திலே அவர்கள் எப்படி சர்வே பண்ணுவது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் வரும்பொழுது அந்த 5 மாதத்திலே ஒரு சில அவர் நண்பர்களுடைய உதவினாலே வங்க மொழி அவர் கற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் இங்கு நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், போன உடனே அவர்கள் எல்லாருமே நோய்வாய்ப்படுகிறார்கள். அவர்கள் குடும்பத்தினர் எல்லாருக்குமே அநேக நோய்கள் ஏற்படுகிறது புது இடத்திலே. இதிலே முதலிலே அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய எதிர்ப்பு என்னவென்று சொன்னால், அவருடைய 5 வயது மகன் பீட்டர் அவன் இறந்து போகிறான். அவன் இறந்து போகும் பொழுது அவனை புதைப்பதற்காக ஆட்களை தேடும் பொழுது யாருமே, இந்து முஸ்லிம் யாருமே இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. கடைசியாக வில்லியம் கேரி அந்த பலவீனத்தோடு நோயோடு கூட அவர் போய் தன்னுடைய அந்த பிள்ளையை புதைப்பதற்காக தோண்டுகிறார். அப்பொழுது ஒரு சிலர் உதவியோடு கூட அந்த குழியை தோண்டி தன்னுடைய பிள்ளையை அவர் புதைக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, அவருடைய அந்த மனைவிக்கு அந்த வியாதியானது இந்திய தேசத்திலே அந்த கல்கத்தாவிலே அதிகமாக வந்தது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய மனைவி ஒவ்வொரு நாளும் அழுகிறார்கள். என்னுடைய மகன் போனதற்கு நீதான் காரணம், நாம் மறுபடியும் திரும்பி போய்விடலாம், நான் மறுபடியும் அங்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ அழுது கதறுகிறார்கள். ஆனால் அவர் நினைத்தார் என்று சொன்னால், அவர் ஒரு புறமும் கூட அவர் பின்வாங்கவே இல்லை. பிரியமானவர்களே, அவர் எந்த இடத்திலையுமே அவர் பின்வாரவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் அவங்க மனைவி என்ன செஞ்சாங்கன்னா, வில்லியம் கேரியை கொலை செய்ய போனார்கள். இந்த வில்லியம் கேரியினால் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிந்தது, என்னுடைய வாழ்க்கையையும் இவர் அழித்து விட்டார், இவர் உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த ஓவர் டிப்ரெஷன்ல வில்லியம் கேரியை கொல்ல அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அப்பொழுதும் அவர் அமைதியாக தான் இருந்தார். அவருக்குள்ளாக பல்வேறு விதமான கேள்விகள், தன்னுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டுமா, தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமா என்று சொல்லி அந்த கேள்வி வந்த பொழுது அவர் என்ன பதிலளித்தார் என்று சொன்னால், இன்னும் கொஞ்சம் மேல பிரதர், இதுல பாத்தீங்கன்னா, அகில உலகம் முழுவதையும் எனக்கு ஈந்திடனும் நான் இத்தெய்வ திருப்பணியை விட்டுவிட சம்மதிக்க மாட்டேன். இந்த உலகமே எனக்கு ஆதரவா கொடுக்கப்பட்டால் கூட நான் இந்த பணியிலிருந்து நான் விடைபெறுவதாக இல்லை, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று சொல்லி அவர் மிகவும் உறுதியாக அந்த காரியத்தில் இருந்தார். பிரியமானவர்களே, அதனாலதான் வில்லியம் கேரியினுடைய உறுதி, அந்த பலம் இன்னைக்கும் மிஷனரிகளால் போற்றப்படுகிறது. அவர் தன்னுடைய காலை பின் வைக்கவே இல்லை. அப்ப இது கூட நம்முடைய வாழ்க்கைக்கும் இது ஒரு மிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அடுத்ததாவது நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய அந்த மிஷனரி ஊழியத்திலே அவருக்கு அநேக நண்பர்கள் கிடைத்தார்கள். அப்ப ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு காரிய பள்ளிக்கூடத்திலே நல்லா டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராக ஒருவர் இருந்தார். இவர்கள் எல்லாருமே ஒன்று சேருகிறார்கள். அந்த மிஷனரிகளாக ஒன்று சேர்ந்து அந்த இடத்திலே ஒரு மிஷனரி தளத்திலே அவர்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவனை அந்த இடத்துல இணைக்கிறார். இவ்வளவு பாடுகளுக்கு பிறகு நம்ம திரும்பி போய்விடலாமா என்ற கேள்விக்கு பிறகு அவர் பிரியமானவர்கள் இந்த காரியத்தை அவர் செய்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது, கடைசியாக இல்லை, அடுத்த பாயிண்ட் 7வது, இந்த கேரியினுடைய மொழிபெயர்ப்பு பணி. இது ரொம்ப முக்கியமானதாக ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அந்த காலங்களிலே நமக்கு அச்சுக்கூடம் இல்லை. அப்ப அந்த அச்சுக்கூடத்தை இவருக்கு மரத்திலான ஒரு அச்சுக்கூடத்தை, இவருக்கு பழைய அச்சுக்கூடம் இவருக்கு ஒன்று விலைக்கு அவர் வாங்குகிறார். வாங்கி அந்த அச்சுகளை ஏற்படுத்தி கல்கத்தாவுடைய அந்த வங்க மொழியிலே வேதத்தை மொழிபெயர்ப்பதற்கான காரியங்களை அவர் ஈடுபடுகிறார். அப்படித்தான் அவருக்கு ஒரு அச்சுக்கூடத்தை அவர் அமைக்கிறார். பேப்பர் அவருக்கு கிடைக்கவில்லை. அப்ப பேப்பர் கிடைப்பதற்காக என்ன செய்கிறார் சொன்னால், ஒரு பேப்பருடைய தயாரிக்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியான பேப்பர் தயாரிக்கக்கூடிய ஒரு மிஷினையும் அவர் என்ன செய்கிறார் சொன்னால் வாங்கி அவர் வைத்திருக்கிறார். அநேக அச்சுகளை பல ஆண்டுகளாக அவர் தயாரித்துக் கொண்டே இருக்கிறார். அதற்கான மூலமொழிகளை அகராதிகளை உருவாக்குகிறார். எல்லாம் செய்து முடித்து எல்லாமே நல்ல ஒரு அச்சுக்கூடத்தை அழகாக நிறுவி அவர் வைத்திருந்த வேளையிலே நடந்த ஒரு காரியம்தான். கீழே அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இந்த படத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த அச்சு வேலை முழுவதையுமே முடித்து விட்டார்கள். அந்த எல்லா காரியங்களையும் அதற்காக ரெடியாக வைத்திருக்கிறார்கள்.
அந்த கடின உழைப்பு ஒரு நாளில என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த இடம் முழுவதும் தீப்பிடித்து எரிந்து விட்டது. அந்த முழுவராலும் எரிக்க முடியாது. அவன் பார்த்துக்கிறங்க, அப்ப எவ்வளவு பெரிதான ஒரு வைராக்கியம். இதை நம்ம யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக இப்படி வந்து எல்லாவற்றையும் அதுதான் உயிர் மூச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களிலே அது எல்லாமே எரிந்து போகிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக தேவன் கொடுத்த அந்த வைராக்கியம் அது இன்னும் எரிந்து போகவில்லை என்று சொல்லி மறுபடியும் ஒரு அச்சுக்கூடத்தை அவர் உருவாக்குகிறார். அந்த அச்சுக்கூடத்தை உருவாக்கி அநேக வேதாகமங்களை வந்து இந்திய மொழியிலே மொழிபெயர்ப்பதற்கு அந்த அச்சுக்கூடம் தான் ஆரம்பமாக இருந்தது. ஏன் தமிழ் மொழி கூட அதற்கும் அந்த அச்சுக்கூடம் தான் ஆரம்பமாக இருந்தது. அப்ப பிரியமானவர்களே, இது வந்து ஒரு பெரியதான அவருடைய அந்த எவ்வளவு பெரிய நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு நேராக நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு வில்லியம் கேரி ஒரு சிறந்த உதாரணம். அவர் பின் வைக்கவே இல்லை. அவர் தன்னுடைய காலை பின் வைக்கவே இல்லை. அடுத்ததாவது நாம் பார்க்கலாம் வில்லியம் கேரியினுடைய நற்செய்தி. இப்போ பாத்தீங்க என்று சொன்னால் அவர் அநேக நாட்களாக ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆத்துமாக்களுமே ரட்சிக்கப்படவில்லை. கடைசியாக 7 ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணு பாலு என்ற ஒரு தச்சன் முதலாக ரட்சிக்கப்படுகிறான். அவனுக்கு தான் அந்த கீழே வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சபையாக முதலில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அப்ப நம்ம அநேக நேரங்களில் இன்னைக்கு வந்து சில நேரங்களில் நம்ம வேலை பார்த்த உடனே நம்ம சோர்ந்து போகிறோம். நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்யறோம், சில காரியங்களை செய்யும் பொழுது ஏன் இன்னும் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க, நம்முடைய ஊழியத்துக்கு பலனே இல்லையே என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் எதை செய்தாலும் பிரியமானவர்களே அதை தேவன் கணக்கிலே வைக்கிறார். ஏற்ற வேளையிலே அதற்கான பலனை அவர் கொடுக்கிறார். அதை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ கேரி தன்னுடைய 22 ஆண்டு கால ஊழியத்தில் 765 பேர் வந்து கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தப்பட்டனர் என்று சொல்லி பார்க்கிறோம். கேரி மரிப்பதற்கு முன்பதாக இந்தியாவில வந்து 26 சபைகளை அவர் வந்ததன் மூலியமாக அவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் ஒன்லி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதோடு கூட அவர்கள் நிற்கவில்லை, சமுதாயத்தை அவர்கள் முன்னேற்றினார்கள் என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடியும். இப்ப கேரி என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த ஜனங்களுக்கு நம்ம வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதாகமத்தை இவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தையும் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிஷினரிகள் நினைத்தார்கள். அதனாலதான் எல்லா இடங்களிலுமே கல்வி கூடங்கள், காலேஜ் எல்லாவற்றையுமே அவர்கள் உருவாக்கினார்கள். அப்படிதான் இவர்கள் வந்து ஒரு கல்விக்கூடம் உண்டாக்கி அதற்கப்புறம் அதை வந்து செராம்பூர் காலேஜ் என்பது ஒரு மிகப்பெரியதான ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜாக இருக்கிறது. இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், தியாலஜிக்கல், இல்ல வந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்துக்குமே வந்து மிக முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. பைபிள் சொசைட்டி கூட, இந்தியாவுடைய பைபிள் சொசைட்டி கூட ஒரு காலத்துல இங்கதான் இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடமாக இந்த இடத்தை அவர் வந்து என்ன செய்யறார்கள் என்று சொன்னால் வில்லியம் கேரி மூலியமாக உருவாக்கப்படுகிறது. அடுத்ததாவது நாம் பார்க்கும் பொழுது அந்த காலத்திலே இருந்த அடுத்தது பிரதர், இந்த கேரியின் உங்களுக்கே தெரியும், உடன்கட்டை ஏறுதல் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது போல அந்த குழந்தைகளை கூட அவர் என்ன செய்வார்கள் சொன்னா கங்கை நதியிலே வந்து அந்த பேபியை சாக்ரிஃபைஸாக கொடுத்து விடுவார்கள். எவ்வளவு ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் தேவனுடைய அந்த ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எவ்வளவு கடினப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு போல டெக்னாலஜி இல்ல, மனிதன் சிந்திக்கக்கூடியவனாக இல்லை, அறிவு எல்லாவற்றிலையுமே வந்து மிகவும் ஒரு குறுகினவனாக இருந்த ஒரு காலத்திலே இந்த மிஷினரிகள் எவ்வளவாக அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம் பிரியமானவர்களே. ஆனால் அவர் இப்படியாக சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும், நாங்கள் அல்ல என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். அப்ப கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது இதை நம்ம பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய கடைசி, அதாவது கேரியினுடைய கடைசி நாட்கள் இந்தியாவில நம்ம பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர் பல்வேறு விதமான சாதனைகளை அவர் வந்து புரிந்திருக்கிறார்.
அவர் தன்னுடைய 72ஆம் வயதில் வந்து அவர் வந்து ஆண்டவரிடத்திலே அவர் வந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் இந்த பல நாட்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொழுது இங்கிலாந்தில் இருந்து அவருடைய நண்பர்கள் அவரை வந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளுமாறு அழைக்கிறார்கள். நீங்க சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு திருப்பி நீங்க போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்ற ஒரு நல்ல அக்கறையோடு கூட அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், மை ரெஸ்ட் இஸ் இன் ஹெவன், மை ரெஸ்ட் இஸ் இன் ஹெவன். எனக்கு இந்த உலகத்திலே ஓய்வு என்பதே இல்லை, என்னுடைய அந்த ஓய்வு பரலோகத்தில் மாத்திரமே என்று சொல்லி கடைசி வரைக்கும் இங்கிலாந்துக்கு அவர் திரும்ப போகவே இல்லை. அவர் அங்கேயே மரித்தார், அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் தன்னுடைய அந்த சிமெண்ட்ரி அந்த கல்லறையில இப்படியாக அவர் எழுத சொன்னார். நீங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த வேர்டை வந்து அவர் எழுத சொன்னார். ரிச் புவர் அண்ட் ஹெல்ப்லெஸ் வார்ம் ஆன் த கைண்ட் ஆர்ம்ஸ் ஐ ஃபால். அதுக்கு தமிழ் போங்க கீழே. நான் கருணை உள்ள தேவ கரங்களில் ஒரு பரிதாபகரமான ஏழை மற்றும் உதவியற்ற புழு. இதுதான் அவருடைய அந்த இதுல அவர் என்னை எழுத சொல்ல போனார். ஏனென்று சொன்னால் பிரியமானவர்களே, எனக்கு பிறகு கேரியை குறித்து யாருமே பேசக்கூடாது, கேரியினுடைய இரட்சகரை குறித்து மாத்திரமே பேச வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னதை நம்ம பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இவருடைய அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டை 1800 வங்க மொழியில மொழிபெயர்த்தார். அது மரணத்திற்கு முன்பதாக 40க்கு மேலான மொழிகள்ல புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். 20க்கு மேலான மொழிகள்ல முழு பைபிளையும் மொழிபெயர்த்தார். அதற்கான அச்சுகள் எல்லாத்தையும், ஒருவேளை அது மொழிபெயர்த்தார் என்று சொல்லும் பொழுது அதை மொழிபெயர்த்து ரெடியாக வைத்திருந்தார். அதை மற்றவர்கள் வந்து அதை திருத்தி வெளியிட்டார்கள். ஆனால் அதற்கான முழு இதையும் அந்த எஃபெக்டை எடுத்தது வந்து வில்லியம் கேரி. அதற்கு பிறகாக இந்தியாவிலே பல மொழிகளிலே அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் நடப்பதற்கு காரணமாக வித்திட்டவர் வந்து இந்த சோராம்பூர் அந்த காலேஜ், அந்த இடத்துல அந்த மிஷினரி தளம் தான். அப்ப இதுல இருந்து பிரியமானவர்களை நாம் என்ன நம்ம வந்து இதை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான், நாம் எல்லாருமே குறை உள்ளவர்கள். வில்லியம் கேரி சொல்வது போல தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாகிய அவர் மூலியமாக தேவனால் இந்த உலகத்திலே பிரம்மாண்டமான காரியங்களை செய்ய முடியும் என்று சொன்னால், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் கொடுத்த அந்த திறமையினால், அந்த ஏதோ ஒரு திறமையினால் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நீங்களும் நானும் செய்ய முடியும் என்பதற்கு வில்லியம் கேரி ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அப்படியாக நம்மையும் பயன்படுத்துவார்கள். ஆமாம், சத்தியத்தை ஒருவராலும் எரிக்க முடியாது. அவன் பார்த்துருங்க, அப்ப எவ்வளவு பெரியதான ஒரு வைராக்கியம். இதை நம்ம யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக இப்படி வந்து எல்லாவற்றையும், அதுதான் உயிர் மூச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களிலே அது எல்லாமே எரிந்து போகிறது. ஆனாலும் கூட ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்குள்ளாக தேவன் கொடுத்த அந்த வைராக்கியம் அது இன்னும் எரிந்து போகவில்லை என்று சொல்லி மறுபடியும் ஒரு அச்சுக்கூடத்தை அவர் உருவாக்குகிறார். அந்த அச்சுக்கூடத்தை உருவாக்கி அநேக வேதாகமங்களை வந்து இந்திய மொழியிலே மொழிபெயர்ப்பதற்கு அந்த அச்சுக்கூடம் தான் ஆரம்பமாக இருந்தது. ஏன் தமிழ் மொழி கூட அதற்கும் அந்த அச்சுக்கூடம் தான் ஆரம்பமாக இருந்தது. அப்ப பிரியமானவர்களே, இது வந்து ஒரு பெரியதான அவருடைய அந்த எவ்வளவு பெரிய நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வந்தாலும் தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு நேராக நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு வில்லியம் கேரி ஒரு சிறந்த உதாரணம். அவர் பின் வைக்கவே இல்லை, அவர் தன்னுடைய காலை பின் வைக்கவே இல்லை. அடுத்ததாவது நாம் பார்க்கலாம் வில்லியம் கேரியினுடைய நற்செய்தி. இப்போ பாத்தீங்க என்று சொன்னால் அவர் அநேக நாட்களாக ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு ஆத்துமாக்களுமே ரட்சிக்கப்படவில்லை. கடைசியாக 7 ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணு பாலு என்ற ஒரு தச்சன் முதலாக ரட்சிக்கப்படுகிறான். அவனுக்கு தான் அந்த கீழே வந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சபையாக முதலில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். அப்ப நம்ம அநேக நேரங்களில் இன்னைக்கு வந்து சில நேரங்களில் நம்ம வேலை பார்த்த உடனே நம்ம சோர்ந்து போகிறோம். நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்யறோம், சில காரியங்களை செய்யும் பொழுது ஏன் இன்னும் ரசிக்கப்பட மாட்டேங்கிறாங்க, நம்முடைய ஊழியத்துக்கு பலனே இல்லை என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் எதை செய்தாலும் பிரியமானவர்களே அதை தேவன் கணக்கிலே வைக்கிறார். ஏற்ற வேளையிலே அதற்கான பலனை அவர் கொடுக்கிறார். அதை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ கேரி தன்னுடைய 22 ஆண்டு கால ஊழியத்தில் 765 பேர் வந்து கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்தப்பட்டனர் என்று சொல்லி பார்க்கிறோம். கேரி மரிப்பதற்கு முன்பதாக இந்தியாவில வந்து 26 சபைகளை அவர் வந்ததன் மூலியமாக அவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் ஒன்லி வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதோடு கூட அவர்கள் நிற்கவில்லை, சமுதாயத்தை அவர்கள் முன்னேற்றினார்கள் என்று சொல்லி நம்மளால் பார்க்க முடியும்.
இப்ப கேரி என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு இந்த ஜனங்களுக்கு நம்ம வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வேதாகமத்தை இவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தையும் நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிஷினரிகள் நினைத்தார்கள். அதனாலதான் எல்லா இடங்களிலுமே கல்வி கூடங்கள், காலேஜ் எல்லாவற்றையுமே அவர்கள் உருவாக்கினார்கள். அப்படிதான் இவர்கள் ஒரு கல்விக்கூடம் உண்டாக்கி அதுக்கப்புறம் அதை செராம்பூர் காலேஜ் என்பது ஒரு மிகப்பெரியதான ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜாக இருக்கிறது. இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், தியாலஜிக்கல், இல்ல பைபிள் டிரான்ஸ்லேஷன் எல்லாத்துக்குமே மிக முக்கியமான ஒரு இதாக இருக்கிறது. பைபிள் சொசைட்டி கூட, இந்தியாவுடைய பைபிள் சொசைட்டி கூட ஒரு காலத்துல இங்கதான் இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இடமாக இந்த இடத்தை அவர் என்ன செய்யறார்கள் என்று சொன்னால், வில்லியம் கேரி மூலியமாக உருவாக்கப்படுகிறது. அடுத்ததாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அது போல அந்த குழந்தைகளை கூட அவர் என்ன செய்வார்கள் சொன்னா, கங்கை நதியிலே அந்த பேபியை சாக்ரிஃபைஸாக கொடுத்து விடுவார்கள். எவ்வளவு ஒரு கண்மூடித்தனமான ஒரு ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் தேவனுடைய அந்த ஊழியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். எவ்வளவு கடினப்பட்டிருப்பார்கள். இன்றைக்கு போல டெக்னாலஜி இல்ல, மனிதன் சிந்திக்கக்கூடியவனாக இல்லை, அறிவு எல்லாவற்றிலையுமே மிகவும் ஒரு குறுகினவனாக இருந்த ஒரு காலத்திலே இந்த மிஷினரிகள் எவ்வளவாக அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்வோம் பிரியமானவர்களே. ஆனால் அவர் இப்படியாக சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும், நாங்கள் அல்ல என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் நடத்த முடியும். அப்ப கடைசியாக நம்ம பார்க்கும் பொழுது இதை நம்ம பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய கடைசி, அதாவது கேரியினுடைய கடைசி நாட்கள் இந்தியாவில நம்ம பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அவர் பல்வேறு விதமான சாதனைகளை அவர் புரிந்திருக்கிறார். அவர் தன்னுடைய 72ஆம் வயதில் அவர் ஆண்டவரிடத்திலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆனால் இந்த பல நாட்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் பொழுது இங்கிலாந்தில் இருந்து அவருடைய நண்பர்கள் அவரை ஓய்வு எடுத்துக் கொள்ளுமாறு அழைக்கிறார்கள். நீங்க சிறிது நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு திருப்பி நீங்க போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்ற ஒரு நல்ல அக்கறையோடு கூட அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், மை ரெஸ்ட் இஸ் இன் ஹெவன், மை ரெஸ்ட் இஸ் இன் ஹெவன். எனக்கு இந்த உலகத்திலே ஓய்வு என்பதே இல்லை, என்னுடைய அந்த ஓய்வு பரலோகத்தில் மாத்திரமே என்று சொல்லி கடைசி வரைக்கும் இங்கிலாந்துக்கு அவர் திரும்ப போகவே இல்லை. அவர் அங்கேயே மரித்தார், அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் தன்னுடைய அந்த சிமெண்ட்ரி, அந்த கல்லறையில இப்படியாக அவர் எழுத சொன்னார். நீங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த வேர்டை அவர் எழுத சொன்னார், rich to poor and helpless warm and the kind arms I fall. அதுக்கு தமிழுக்கு போங்க கீழே. நான் கருணை உள்ள தேவ கரங்களில் ஒரு பரிதாபகரமான ஏழை மற்றும் உதவியற்ற புழு. இதுதான் அவருடைய அந்த இதுல அவர் என்னை எழுத சொல்ல போனார். ஏனென்று சொன்னால் பிரியமானவர்களே, எனக்கு பிறகு கேரியை குறித்து யாருமே பேசக்கூடாது, கேரியினுடைய இரட்சகரை குறித்து மாத்திரமே பேச வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்னதை நம்ம பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இவருடைய அந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டை 1800 வங்க மொழியில மொழிபெயர்த்தார். அது மரணத்திற்கு முன்பதாக 40க்கு மேலான மொழிகள்ல புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்தார். 20க்கு மேலான மொழிகள்ல முழு பைபிளை மொழிபெயர்த்தார். அதற்கான அச்சுகள் எல்லாத்தையும், ஒருவேளை அது மொழிபெயர்த்தார் என்று சொல்லும் பொழுது அதை மொழிபெயர்த்து ரெடியாக வைத்திருந்தார். அதை மற்றவர்கள் அதை திருத்தி வெளியிட்டார்கள். ஆனால் அதற்கான முழு இதையும் அந்த எஃபெக்டை எடுத்தது வில்லியம் கேரி. அதற்கு பிறகாக இந்தியாவிலே பல மொழிகளிலே அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் நடப்பதற்கு காரணமாக வித்திட்டவர் இந்த சோராம்பூர் அந்த காலேஜ், அந்த இடத்துல அந்த மிஷினரி தளம் தான். அப்ப இதுல இருந்து பிரியமானவர்களை நாம் என்ன நம்ம இதை புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஒரே ஒரு காரியம்தான், நாம் எல்லாருமே குறை உள்ளவர்கள். வில்லியம் கேரி சொல்வது போல தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார். ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாகிய அவர் மூலியமாக தேவனால் இந்த உலகத்திலே பிரம்மாண்டமான காரியங்களை செய்ய முடியும் என்று சொன்னால், உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் கொடுத்த அந்த திறமையினால், அந்த ஏதோ ஒரு திறமையினால் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நீங்களும் நானும் செய்ய முடியும் என்பதற்கு வில்லியம் கேரி ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அப்படியாக நம்மை பயன்படுத்துவாராக. ஆமென்.